Hello Mugly, welcome to Pirate Spot. கறியை நல்லா கழுவி ஆரம்பிச்சு வீட்டுக்கலாம். ஒரு குட்டி பேன்ல 2 பட்டை, ஒரு லீஃப், 2 கிராம்பு, 2 வரமிளகா, கொஞ்சம் மிளகு போட்டு வறுத்துக்கலாம். நம்ம வேக வச்ச கறியை ஆரம்பிச்சு முடிஞ்சிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி கறி நல்லா வெந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வறுத்து வச்சிருக்க இன்க்ரீடியன்ஸை குட்டி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒரு ஆனியனை நல்லா பொடியை நறுக்கி எடுத்துக்கலாம். ஒரு டொமேட்டோவை நல்லா பொடியை நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஒரு துண்டு பட்டை 2 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு விட்டு வச்சிருக்க ஆனியனை உள்ள குத்திக்கலாம். ஆனியன் நல்லா ப்ரௌனிஷாக வதங்குற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அரைச்சி வச்சிருக்க வெங்காய தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர கண்டிஷன்ல கொஞ்சமா தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிட்டு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப அதை பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது நல்லா வதங்கினதும் வேக வச்சிருக்க கறியை ஆட் பண்ணிக்கலாம். கறி ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ மீட்ல நல்லா மசாலா ஊற்றினதுக்கு அப்புறமா நம்ம பாயில் பண்றது யூஸ் பண்ண வாட்டர் ஆட் பண்ணி கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ தண்ணி சுண்டி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ஸ்பெஷலா ரெடி பண்ணி வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்ப நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்ததும் கொஞ்சம் மல்லித்தலையை தூவி இறக்கிக்கலாம். இப்ப நம்ம சுவையான பீஃப் கறி ரெடி.